மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் இன்று அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மன்னார் நீதவான் ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவிற்கு அமைய காலை 11:30க்கு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் கூறினார். காணாமற் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அகழ்வு பணிக்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மன்னார் நீதவான் ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜாவின் முன்னிலையில் 16 திணைக்களங்களின் உத்தியோகஸ்தர்களுடைய பங்கு பற்றுதலுடன் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதியை அரசாங்கம் வழங்கவில்லை எனவும் தனியாரின் ஒத்துழைப்புடனேயே தற்போது அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மன்னார் மாவட்ட விசேட சட்ட வைத்திய நிபுணர் RAS ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். 3 அடி ஆழத்திற்குள் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை எனின் அகழ்வு பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அரசாங்கம் அகழ்வு பணிகளை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை அடுத்து அதனை அண்மித்த பகுதியில் உள்ள கிணறு ஒன்றும் காணாமல் போனோரின் உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டது. அதனை அகழ்வதற்கான உத்தரவு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் சட்ட வைத்திய அதிகாரிகள் வருகை தராமை, சீரற்ற வானிலை உள்ளிட்ட காரணங்களால் அகழ்வு பணிகள் பிற்போடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.